ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் ஆட போகிறோம். இன்றைக்கி வந்து நான் செகண்ட் சி ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதில் ஃபஸ்ட் வந்திருப்பேன். இப்போ வந்து நான் செகண்ட் சி. ஸோ ஆட ஆரம்பிக்கலாம் பிளாக் ஃப்ரூட்ஸு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் சியில் ஒரு கிளிச் சொல்லி கொடுக்க போகிறேன். செகண்ட் சி யார் யார் இருக்காங்களோ, ஆனால் ஜாஸ்தி பேருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி பேர் இந்த கிளிச்சை யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் லைக்லி அபவுட் இந்த கிளிச்சை அபவுட் யூஸ் பண்ணியிருக்கணும்னா 10% ஆஃப் த வேர்ல்டில் 10% இருக்கலாம். அதில் நான் ஒன்றா இருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியல, ஏன்னா இந்த கிளிச் யாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம இல்லுக்குள்ளே போய்க்கலாம். காஃபே பக்கத்தில் தான் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் இது டீலர், பிளாக் ஃப்ரூட்ஸ் டீலர் சார் காச்சா ஜெலியூஸ்லேருந்து இந்த சைடு காச்சாலேருந்து இப்போ இந்த வால் மேலே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இங்கே போகணும், நடந்துக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா இதுக்குள்ளே போங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி வரும். இங்கே தான் பவுண்ட்ரி வருதா. இப்போ இந்த பவுண்ட்ரி மேலே ஜம்ப் அடிச்சுன்னு போனீங்கன்னா இங்கே வரும் உங்களுக்கு. இப்போ இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுன்னு நான் பார்க்கல, பட் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது. அண்ட் இதுக்கு மேலே தான் இந்த ரூமு, அதான் உங்களுக்கே தெரியுமே, அது டான்ஸ் ரூமு. நான் இன்னும் ஆக்சஸபிள் இல்லை அதுக்கு, அதனால் இவ்வளோ இது நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த பவுண்டரி கண்டஸ்ட் பண்ணீங்கன்னா விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து இவ்வளோ அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ ஆக்சஸ் பண்ணலாம், அது கன்ஃபார்ம்டு. இது நல்ல சீக்ரெட் பேசி, ஏன்னா இந்த வெளியிலேருந்து யாருமே இல்லுக்குள்ளே இங்கே பார்க்க முடியாது. மியூசிக்கல் ஆனதுனாலுமே அவங்க இல்லுக்குள்ளே யாரும் பார்க்க முடியாது. ஸோ எஸ், நீங்கள் வந்து எதாவது போனோம், ஏதோ உங்களுக்கு ஃப்ரூட்டை தான் மறைச்சி வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளேஸ் இது. இதுதான் ஓகே கைஸ், இப்போ கீழே போகலாம். இப்போ இன்னும் சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கீழே இருந்துன்னா இப்படி போகலாம். நீங்கள் இந்த இடம்ல இழுக்கு போகலாம். ஆனால் இந்த இடத்த எக்ஸஸ் பண்ண முடியாது. லைக் இந்த இழுக்குள்ள எக்ஸஸ் பண்ண, இந்த இடத்துல இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த லைனில் பவுண்ட்ரி கட்டோரட்டு அதில் இல்லை. அவ்வளோதான் கைஸ், கிளிச்சு முடிஞ்சது. பட் இன்னும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கோ ஜாஸ்தி போட்டுக்கலாம், பரவாயில்ல, நம்மளும் பண்ண முடியாது. கீழே போயிட்டு எனக்கு பார்த்தேன்னா ஓகே விடுங்க. எப்படி இருந்தாலும் விடுங்க. இவன் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து ரொம்ப நல்லா டைட்டல்ஸ் கொடுப்பான். இதில் வந்து நீங்கள் வந்து இதுவும் எக்யூப் பண்ணிக்கலாம். இது வந்து அப்டெயின் 20 டைட்டல்ஸ் இந்த லெவலெல்லாம் வருது. ஆனால் என்கிட்ட அவ்வளோவா இல்லை, 10 டைட்டல்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ எக்யூப் பண்ணியிருக்கிறது காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது அது எக்யூப் கொடுத்தாலுமே அது எக்யூப்டு வராது. அதனால தான் இது இப்போ நான் எக்யூப் பண்ணியிருக்கிறது எங்கே இருக்கு. இது எக்யூப் பண்ணி எனேபிள் டைட்டல் டேக்கர். ஓகே, இப்போ போகலாம், மேலே போகலாம். ஓகே, வந்தாச்சு கைஸ். இப்போ மேலே என்னோட பவுண்டி காமிக்கிறேன். எங்க கைஸ் 1.4 மில்லியன். ஓகே கைஸ், வாங்க கைஸ், இப்போ டெவலப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே வந்து நீங்கள் வந்து நியூ கொஸ்ட் வரும். அதுதான் இது ஃபேக்ட்ரி. இது காமிக்கிறேன் 889. ஸோ அந்த கொஸ்டின் கிடச்சிச்சு. இங்கே யூஸ் பண்ணாங்க. அது ஒரு பண்ணி பாருங்கள். இவனை வந்து இங்கே ஃபைட் பண்ணாதீங்க, நான் சொல்லது கேட்டுங்க.
இவங்க கஷ்டம் கிடச்சா ஏன்னா ஒரு தரம் கஷ்டம் பண்ணிக்கோங்க தவிர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் சுத்த போவீங்க. ஏன்னா நீ ஸ்வாம் பைரட்ஸ் பாருங்க. இப்போ வந்து அவன் இப்போ அடித்தானே எனக்கு கொஞ்சம் தான் எடுத்து போகும். நான் அதுவும் காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இவ்வளோ தான் எடுத்து போகும் 2 ஷாட். இப்போ அவனோட 2 ஷாட் பார்ப்போமா? ஓகே கைஸ், இப்போ அவனோட 2 ஷாட் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்துட்டு 2 ஷாட் வாங்கிக்கிறேன். ஆஃப் ஆகிட்டே போயிடும். 3 ஷாட்டையும் ஆஃப் ஆகிட்டு. அப்போ பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ டேஞ்சரஸ். அப்புறம் நீங்கள் வந்து அது ஒர்க் அவுட் பண்ணக்குள்ளே அவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரி ஸ்டெப் வந்து ஒன்லி M1 இல்லை, அவங்க வந்து ஃப்ரூட் பவர் சூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்மோக்கு, ஃப்ளேமு சொல்கிறேன், ஸ்மோக்கு, ஃப்ளேமு, ஸ்ப்ரிங்கு, அப்புறம் என்னது ஸ்பைக். இந்த 4 தவிரட்டு வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் பார்த்துருக்கேன். அது அதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பீப்பில் இருக்காதே பிடிக்காச்சோ, செத்து போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. பாரு இப்படி இருந்தாலும் நான் போகிறேன்னா இப்போ அவங்க கூட அந்த சிபி ஸ்டண்ட்டுக்கு இப்போ அதை முடியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் லெவலப் பண்ணேன் சிபி ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ லெவலப் பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து செகண்ட் சி வந்து உங்களுக்கு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும் எங்கே டைமண்ட் செஸ் இருக்குன்னு. ஏன்னா செகண்ட் சீல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ருபீஸ் கிடைக்கும். லைக் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சீல் வந்து உங்களுக்கு 399 மேக்ஸிமம் 400. இதில் உங்களுக்கு டபுள் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு கோல்டன் செஸ்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டு. ஸோ இங்கே செகண்ட் சீல் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ளேஸ் காமிக்கிறேன். அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 கோல்டன் செஸ் கிடைக்கும். அந்த 3 கோல்டன் செஸ்ட்டும் உங்களுக்கு லைக் ஆல்மோஸ்ட் அபவுட் டைமண்ட் செஸ் லெவல் கொடுக்கும். டைமண்ட் செஸ்ட்டும் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தானே இருக்கும். ஓகே, இங்கே இல்லை. செகண்ட் கைஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா செகண்ட் சீல இருக்கீங்கன்னா என்ன லைக் இப்போ நீங்கள் செகண்ட் சீல இருக்கீங்கன்னா நான் வீடியோ முடிச்சப்பறம் உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு வச்சுருந்தேன்னா என்னை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லிட்டேன், சாரி. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிடும் நான் எங்கே இருக்கேன்னு. நான் எனக்கே கிடைக்க முடியும். கிடச்சிருது. இதோ ஒரு டோர் வந்து இருக்கிற மாதிரி